வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அதிகாரி சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம விஜய் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார் வெண்பா உனக்கு மல்லிகிட்டே இருக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. அவங்க உனக்கு அம்மா தான், நீ அவங்க கூட சந்தோஷமா இருக்கலாம். நான் இதை கோர்ட்டில் அப்படியே சொல்லி இதவே நான் சைன் வாங்கி வந்து உங்ககிட்ட பர்மனெண்ட்டாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியாகவும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம விஜய் வெளியே போயிடுறாங்க. போயிட்டு ராஜேஸ்வரி கிட்ட அக்கா எப்படியாவது இப்ப மல்லி வந்தாகணும், மல்லி இந்த இடத்துல இருந்தே ஆகணும், மல்லி இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நம்ம சந்திக்க நேரிடும், அதனால எப்படியாவது மல்லி அங்க வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டே இதெல்லாம் எதுக்குடா, உனக்கு அறிவுக்குதா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வேற வழி இல்லக்கா, வெண்பா இருக்கணும்னா வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. உடனே நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்றாங்க. மல்லி ஃபோன் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியோடையே ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க. திடீர்னு நம்ம மல்லி பார்த்துட்டு ஃபோனை எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோனவே எடுக்கலைங்க, சைலண்டில் போட்டுருக்காங்க. மறுபக்கம் நம்ம அண்ணன் பொண்ணு கூட உட்காந்து என்ன இருந்தாலும் உன் புருஷன் வீட்டை விட்டு நீ வந்து இருக்கக்கூடாது, இப்போ நீ வெளியே வந்தால் மட்டும் என்ன சொல்லுவாங்க, உன் புருஷனுக்கு தான் கெட்ட பேர், நீ வந்ததோட மிகப்பெரிய கெட்ட பேர் சேரும், நீ எதுக்கு வந்த, யாரை கேட்டு வந்த, விஜய் உன்னை வெளியே போக சொன்னானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் என்ன சொன்னாலும் உன் புருஷன் வீட்டை விட்டு நீ எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பொண்ணு கிளின்னு கிளிக்கிறாங்க. சூப்பராக அண்ணன் பொண்ணு உன்ன மாதிரி ஒரு அம்மா தாங்க இருக்கணும் கூட. ஏன்னா எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு தெரியலைங்க. கரெக்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சொல்லி வந்துரு நம்ம ஊடுக்குது, நம்ம ஜம்முன்னு கும்முன்னு வரலாம், அவனா ஆயிராண்டி போனா போயின்னு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கெடுக்காம உன் புருஷோடு தான் உனக்கு தெய்வ விடு, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, ரெண்டு பேருக்குள்ளே இருக்க புரிதல் ஃபஸ்ட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் குழப்பத்தை உருவாக்கின்னு இருக்காங்க. ஃபுன்னாக ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணலே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் மறுபக்கம் அந்த பார்க்க வந்தாங்களா அதிகாரி, அவங்க வந்து வெண்பா கிட்ட இந்த பார் வெண்பா யாருக்காகவும் நீ பயப்படாத, உண்மையாக சொல்லு, இங்கே எப்படி இருக்குது, மல்லியம்மா உன்னை நல்லா பார்த்துறாங்களா, மல்லியம்மா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. மல்லியம்மா என்னை நல்லா பார்த்துறாங்க, எந்த குறையும் இல்லை, எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் என் மல்லியம்மா இப்போ இங்கே இல்லை, மல்லியம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த ராஜேஸ்வரி ரஞ்சித் அந்த வீட்டில் இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் மல்லியம்மாவை எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்தினே இருக்காங்க, எதனா ஒரு பழி அவங்க மேலே போட்டுன்னே இருக்காங்க. இதனால் மனசுடைஞ்சு போய் இப்போ வந்து அந்த மாதிரி தப்பாக பேசி அவங்கள இந்த வீட்டை விட்டே துரத்தி அடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இப்போயே பேசி உங்கள் மல்லியம்மா இங்கே வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் தாத்தா கிட்ட போகிறதுக்கு உனக்கு துளிக்கிட ஆசை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே போகிறதுக்கு எனக்கு துளிக்கிட ஆசை இல்லை, எனக்கு எங்கள் அப்பா கூட இருக்கணும், அப்புறம் மல்லியம்மா கூட இருக்கணும், இவங்க ரெண்டு பேர் தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழகாக க்யூட்டாக எடுத்து சொல்லுதுங்க. இதை கேட்டதான் அவங்க வந்து ஒரு பக்கம் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் மிஸ்டர் விஜய், எங்கே உங்கள் ஒய்ஃபு இன்னும் வரவே இல்லை, கோயிலுக்கு போயிருக்காங்களா, என்ன பண்ணிருக்காங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே என்ன பதில் சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எடுக்கல. அன்னபூர்ணியை கூட்டின்னு வந்துடுறாங்க, வீட்டுக்கும் வந்துடுறாங்க. கரெக்டாக வீட்டுக்கு வந்ததும் எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க, இப்போதான் நான் அப்படியே கூட்டின்னு வந்தேன், கோயிலுக்கு வந்திருந்தாங்க, அப்படியே பேசிட்டு கூட்டின்னு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மல்லி நீங்கள் ரொம்ப நல்லாவே குழந்தைய பார்த்துன்னு இருக்கீங்க, குழந்தை எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கேன், குழந்தை உங்கள் கூடிய தான் இருக்கும், நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணி வேணாம், குழந்தைய உங்கள் வீட்டுலேருந்து யாரான பிரிக்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோர்ட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம், தக்க நடவடிக்கை நடத்தும், உங்ககிட்ட மீண்டும் குழந்தைய வாங்கி கொடுத்துருவோம், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இனிமேல் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால சந்தோஷப்படுறாங்க. விஜய் இருந்துன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாங்க, இதை பாரு விஜய், குடும்பம்னா 1000 பிரச்சனை வரும், மற்றவங்க பேச்சை கேட்டு நீ எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காத, ஃபஸ்ட்டு உன் குடும்பத்தில் நீ பாரு, நீ பார்த்து அதை ரைட்டாக தப்பான்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடி, அதை விட்டு மற்றவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்காத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறமாவது நம்ம விஜய் திருந்துவாரா, புத்தி வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோட தான் போயின்னு இருக்குது. இந்த கேள்விகளுக்கு மத்தியில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனை இப்படியே தான் தொடரப்போதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சேனலில் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுனே இருக்காங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வேற எங்கேயும் கிடைக்காது, போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.